சி ஜோசப் விஜய் ஆகிய நான் சொன்னா பத்தாது, சட்டத்துக்கு புறம்பாக சிலுவையை கொண்டு வந்து டேபிள்ல வச்சா பத்தாது, சட்டத்துக்கு புறம்பாக ஜபமாலையை வச்சுக்கிட்டு அமைச்சர் வந்தா பத்தாது. சிறுபான்மையினர்களே முஸ்லிம்களை விட அதிகம் பாதிக்கப்பட போவது கிறிஸ்தவர்கள். அப்ப எஃப்சிஆர் எவ்வளவு ஆபத்தானது. அந்த எஃப்சிஆரை பற்றி கம்யூனிஸ்ட் எம்பிக்களையோ பிசிகா எம்பிக்களையோ முஸ்லீம் லீக் எம்பியையோ வாய் திறக்கும்படியோ பேசும்படியோ சொல்லாத விஜய் டீலிமிட்டேஷன் அந்த எம்பியை கூப்பிட்டு என்ன சொல்ல போறாரு? மாநில உரிமைகளை பறிகொடுத்தா என்ன தப்புன்னு கேட்கறத இங்க களத்துல செஞ்சுட்டு நாங்க கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு என்னங்க பண்றது? கோர்ட்டுக்கு போனோம், தோத்துட்டோம். கோர்ட்டுக்கு போவது மட்டும் ஒரு கட்சியுடைய வேலை அல்ல. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எஃப்சிஆர் எடுத்துக்கங்க. எஃப்சிஆரை பத்தி தாவே கூட நிலைப்பாடுங்க பேசியா இருக்காங்களா? இதையாவது போற போக்கில் கரூர் கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, அதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டாரு. இவ்வளவுதான் அவர் பேசுனது. மொத்தம் 10 செகண்ட். டீலிமிட்டேஷனை பத்தி இது வரைக்கும் விஜய் திருவாய் மலர்ந்தது 10 செகண்ட். மற்ற அமைச்சர்கள் அது இது வரைக்கும் தெளிவா ஒரு முறை கூட யாரும் பேசவும் இல்லை, ஒரு அறிக்கையும் இல்லை. அரசனுடைய தெளிவான என்ன தலையெழுத்துறா இந்த தமிழ்நாட்டுக்கு? அறிவுசார் தமிழ்நாடு. எல்லாவற்றுக்கும் நிலைப்பாடு என்ன என்பதை ஏற்பவரும் தெரிவிப்பார், எதிர்ப்பவரும் தெரிவிப்பார். ஏற்பவர் 3 பக்கத்துக்கு என்ன நிலைப்பாடுன்னு தெரிவிப்பார், எதிர்ப்பவர் 3 பக்கத்துக்கு என்ன நிலைப்பாடுன்னு தெரிவிப்பார். எதையுமே தெரிவிக்காம ஒரு கும்பல் ஆட்சிக்கே வந்துருச்சுங்க. அப்ப எஃப்சிஆர்ஏ விஷயம் எடுத்துக்கங்க, சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள், அதையும் இதுல சேர்த்துக்குங்க. எஃப்சிஆர்ஏ விஷயங்கள் நேரடியாக யாரை பாதிக்கும்? சிறுபான்மையினரை பாதிக்கும். அந்த ரெகுலேஷனை பற்றி நிலைப்பாடே கொள்ளாத ஒரு நபர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அந்த நிலைப்பாட்டை நோக்கி சிறுபான்மையினர், தலித்துக்கள், கிறிஸ்தவ பிரதிநிதிகள் எல்லாரையுமே மாத்திட்டாங்களே. டீலிமிட்டேஷனை மாத்ததுக்கு எவ்வளவு நேரம்? டீலிமிட்டேஷனை பத்தி அறிவு தெளிவே நிறைய பேர் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ எஃப்சிஆர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டெசிக்னேட் அத்தாரிட்டி ஒருத்தர் கொண்டு வருவோம். அந்த டெசிக்னேட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபாரின் ஃபண்டட் அசட்ஸை வச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன், அதை கேன்சல் பண்ணியோ, அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணியோ, அந்த லைசன்ஸை தர முடியாது அப்படின்னு சொல்லியோ, அல்லது அதை எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் அதை ரெனியூ பண்ணாம வச்சோ அந்த ஒட்டுமொத்த அசட்ஸை அப்படியே வாங்கிக்கலாம். அதான் எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட். ஓகே, எவ்வளவு பெரிய அபாயங்க. சி ஜோசப் விஜய் ஆகிய நான் சொன்னா பத்தாது, சட்டத்துக்கு புறம்பாக சிலுவையை கொண்டு வந்து டேபிள்ல வச்சா பத்தாது, சட்டத்துக்கு புறம்பாக ஜபமாலையை வச்சுக்கிட்டு அமைச்சர் வந்தா பத்தாது. அந்த கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர்களே முஸ்லிம்களை விட அதிகம் பாதிக்கப்பட போவது கிறிஸ்தவர்கள். கிராம் ஸ்டெயினை உயிரோடு கொளுத்தியவர்களுக்கு என்ன நோக்கம் இருந்ததோ அதுதான் இவங்களுக்கும். போன கிறிஸ்துமஸுக்கு அந்த முந்தின கிறிஸ்துமஸ்ல மதர் தெரேசா ஃபண்டை முடக்கியவர்களுக்கு என்ன நோக்கமோ அதே நோக்கம்தான். சி ஜோசப் விஜய் ஆகிய நான் வாய வச்சு சொன்னா பத்தாது, எஃப்சிஆரை பத்தி வாய திறக்கணும். தலைவர் பேசியிருக்காரு. எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட் எதிர்ப்பு அதுவுமே டைவர்ஷன் தானே சொல்லப்படுது. இப்ப டீலிமிட்டேஷனுக்காக கூட்டம் கூட்டுறாங்க, அதை திமுக கலந்துக்கான்னு சொல்றாங்க. அதை டைவர்ட் பண்றதுக்காக இப்படி முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாங்க. நாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்கள் கையில் செய்ய வேண்டிய ஒன்று இருந்து, தெளிவா கேட்டுக்கங்க, எங்கள் கையில் செய்ய வேண்டிய ஒன்று இருந்து அதை செய்யுங்கள் என்று எங்களை நீங்கள் கேட்டபோது, நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை ஒன்று இருந்து அந்த கடமையை நிறைவேற்றுங்கள் என்று நீங்கள் கேட்டபோது நாங்க வேற மேட்டரை பேசினாதான் அது டைவர்ஷன். சரியா? அதான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். உங்க கையில், நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, விவசாயத்துக்கான பயிர் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், காவிரி நீரை பற்றி பேச வேண்டும், மேகதாது அணைக்கு, காவிரி அருகே கட்டப்படக்கூடிய அணைக்கு எதிராக நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க என்பதை பேச வேண்டும் அப்படின்னு உங்க கை மேல கொதிக்கிற பேர்னிங் இஷ்யூ அது. அதை பத்தி பேசும்போது டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது தான் நாங்க பண்றோம். எஃப்சிஆரை பத்தி நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தையா கூட்டுறோம். எஃப்சிஆரை பத்தி எல்லாரும் போராடுவாங்க நான் கேட்கிறோம். எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நீங்க மாத்தி விளங்காம பேசுறீங்க. எதனா சொல்றேன்னா, எஃப்சிஆரை பற்றி கருத்தை சொல்லாத விஜய கேள்வி கேளுங்கிறேன். நான் அதே மாதிரி எஃப்சிஆரை கொண்டு வந்து, இப்ப நான் உதாரணம் கொண்டு வந்தது எதுக்குன்னா, திருப்பரங்குன்றம் மாட இருக்கிற இஷ்யூ, 3% இடஒதுக்கீடு பிரச்சனை, இப்படி எல்லா விஷயத்திலும் முஸ்லீம் லீகையும் விடுதலை சிறுத்தைகளும், எப்பேற்பட்ட விடுதலை சிறுத்தை, இந்தியாவே பயந்தது. பாபர் மசூதி இடத்திலே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வந்த போது இதை எதிர்த்து யாரும் ரோட்டுக்கு போராடவும் கூடாது, மகிழ்ச்சியை கொண்டாடவும் கூடாது. இந்த தீர்ப்பு வரப்போது என்ன வேணா தீர்ப்பு வரலாம் என்று சொன்னபோது எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அறிவுஜீவிகள், அறிவுசார் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், சட்ட வல்லுநர்கள், அரசியல்வாதிகள், பெரும் அரசியல்வாதிகள், சிறுபான்மை தலைவர்கள் எல்லோரும் அமைதி காத்த போது இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவர் தான் வாய் திறந்தார். இது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புன்னு. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அன்னைக்கு அவர் எழுச்சி தமிழராக இருந்தார். இன்னைக்கு எஃப்சிஆர்ஏவை பற்றி விஜய் வாய் திறக்கவில்லை என்பதை பற்றி அவர் கேள்வியே கேட்கவில்லை.
மாடருக்கும் விஷயத்திலே வந்து கோர்ட்டு தடை விதித்ததை பற்றி ஒரு வாயே திறக்கவில்லை. பாபர் மசூதிக்கே வாய் திறந்த எழுச்சியானவர். இப்படி ஒரு எம்பியை மாற்றி வச்சுட்டாங்களே. கனிமொழி மேடம் சொல்றது சரிதானே? இல்லை, அதுக்கு டீலிமிட்டேஷன் அனைத்து கட்சி கூட்டம் தான் அப்படி இது மாற்றதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நாங்க என்னங்க கேட்குறோம், உங்களுடைய கடமையை விட்டுட்டு எம்பி ரோலே இல்லாத நீங்க இந்த எம்பிக்கெல்லாம் எதுக்காக கூப்பிடுறீங்க? விளக்கம் கொடுங்க. நீங்க கடமையே செய்யாம நீங்கள் ஆற்ற வேண்டிய களத்தை கைகழுவி விட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டு சும்மா மத்த உங்களுக்கு சம்மந்தமே இல்லை எம்பி மேட்ரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க இப்ப பேச போறீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கத்தை தவிர வேற என்ன நல்ல நோக்கம்? நாளிலே எனக்கு நல்ல நோக்கம் இருக்கு. உனக்கு நல்ல நோக்கம் இருப்பது உண்மை என்றால், if you are going to prove கனிமொழி மேடம் otherwise அப்படின்னா then do what is there on your table. முதல்ல காவிரி இஷ்யூ முடி. அது நீ செய்யாம உனக்கு கேட்டா உனக்கு உள்நோக்கத்துக்கு நம்ம சொல்லதானே செய்வோம். நான் என்ன கேட்கறேன் அதாங்க சொல்றேன். உன் வீட்டுல இருக்கிற தாய் தந்தையருக்கு சோறு போடாம நான் முதியோர் இல்லத்துக்கு போறேன்னு சொன்னா நீங்களே என்ன கேட்பீங்க? பைத்தியமாடா நீ, வீட்டு அதே பணம் அதே சாப்பாடு தாய் தந்தையருக்கு போடுறான்னு கேட்பீங்கல்ல. இல்ல அவங்க போறோம் நாங்க போறோம்னு நீங்க ஒண்ணு என்ன நினைப்பீங்க? ஒருவேளை விளம்பர பிரியானா இருப்பானோ, அல்லது தாய் தந்தையருக்கு எதிரானா இருப்பானோ? ஒரு அன்ஆன்சர்டு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த அன்ஆன்சர்டு கொஸ்டின் தான் இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்புது. அப்ப எஃப்சிஆர் எவ்வளவு ஆபத்தானது? அந்த எஃப்சிஆரை பற்றி கம்யூனிஸ்ட் எம்பிக்களையோ விசிகா எம்பிகளையோ முஸ்லீம் லீக் எம்பியையோ வாய் திறக்கும்படியோ பேசும்படியோ சொல்லாத விஜய் டீலிமிட்டேஷன் அந்த எம்பியை கூப்பிட்டு என்ன சொல்ல போறாரு? கோர் மேட்டர்ஸ்ல வந்து ஆர்கியூ பண்ண வைக்கல. அப்ப அதே மாதிரி ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கேர் ஹோம்ஸ் நம்ம அடிக்கடி பேசிட்டே இருந்தோம் இல்லையா, ஆசிரமங்கள், அனாதை ஆசிரமங்கள், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா இவற்றையெல்லாம் சீஸ் செய்வதற்கும், நல்லா கேளுங்க, எஃப்சிஆர் எவ்வளவு ஆபத்தானதுன்னா, நீங்க கேக்குறீங்க டைவர்ஷன், ஆபத்தான ஒரு விஷயத்தை தலைவர் பேசிட்டு இருக்காரு, அதை சீஸ் பண்றதுக்கும் பிரேயர் ஜுடிஷியல் ஹியரிங் அல்லது ஒரு பிரேயர் ஜுடிஷியல் ஹியரிங் நீதித்துறை வாயிலான ஒரு வாத பிரதிவாதத்திற்கோ அல்லது அப்படி வாத பிரதிவாதம் முடிஞ்சிருச்சு ஒரு அப்பீல் போலாம் என்றால் ஒரு அப்பீல் மெக்கானிசமோ எதுவுமே இல்லாமல் அரசாங்கம் அப்படி தூக்க முடியும். ஓகே, எவ்வளவு ஆபத்தானது எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட், எவ்வளவு ஆபத்தானது. நாளைக்கு வந்துருச்சுன்னா தூக்கிட்டு வந்துருவான் புல்டோசரை, யூபியில எல்லாம் போயிடுவான், மதர் தெரேசா ஃபண்டுக்கு போயிடுவான். எங்கெங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸை வந்து கட்டி வச்சிருக்காங்களோ, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து கான்வென்ட்ஸை கட்டி வச்சிருக்காங்களோ உடனே போயிடுவான். எல்லாமே ஃபாரின் ஃபண்டட் தான், எஃப்சிஆர் இருந்து வர்றது தான், நல்ல காரியங்களுக்காக, மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு சாதாரண சிஎம்சி எடுத்துக்கங்க, என்னது அது, எப்படி வந்துச்சு? மக்கள் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா சிஎம்சிக்கு எதிரானது, ஒரு எளிய வார்த்தையில சிஎம்சிக்கு எதிரானது. சி ஜோசப் விஜய் ஆகிய நான் எப்ப பேச போறாரு அதை பத்தி? அப்போ இப்படியெல்லாம் கோர் இஷ்யூஸ்ல வந்து பிஜேபியுடைய கருத்துக்களுக்கு எந்த கருத்தையும் சொல்லாத ஒரு தொடை நடுங்கிய அரசு வந்துட்டாங்க வீரதீர சூரமா வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசல. இதுல சிறுபான்மை நலனை பொறுத்த வரைக்கும் சிஏவாகட்டும் வக்பு வாரிய சட்டத்திருத்தமாகட்டும் எதுவுமே கருத்து சொல்லல. ஆனா நாங்க உச்சநீதிமன்றம் போயிருக்கோம்னு தாவேக்காவில இருந்து சொல்றதை பார்க்க முடியுது. அப்போ அவங்க கருத்து சொல்லாம சட்ட ரீதியாக அவங்க முன் வைப்பாங்கன்னு பார்க்க முடியாதா? அதுல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? ஏங்க, நான் தான் சொல்றேன், நிர்மல்குமார் வந்து 2 வருஷத்துக்கு முன்னால என்ன நிலைப்பாடு அந்த நிலைப்பாடுன்னு சொல்றதெல்லாம் வேண்டாங்க, தெளிவான நிலைப்பாடு. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ உங்க கொஸ்டின் நீங்க கேட்கறத ஏத்துக்கிறேன். அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு கட்சி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும். முதல்ல இதான் நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருக்கிறோம். தன்னுடைய கட்சியின் அதிகாரப்பூர்வ பக்கத்திலோ ஏட்டிலோ அல்லது தலைவரோ யாராவது ஒருவர் இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இது என்னுடைய கருத்து, இதுதான் எங்கள் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் இது சட்ட ரீதியாக இப்படி இருக்குது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டனம் தெரிவிப்பார்கள். அதற்கடுத்து ஒரு கட்சியாக இருந்து செயல்படுவதனால் அதை தொடர்ந்து அதற்கான எதிர்கருத்துக்களை பதிவிடுவார்கள். அதற்கு பிறகு அதற்கான ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை செய்வார்கள். கருத்தியல் ரீதியாக செல்ல வேண்டும் என்றால் கருத்தரங்கங்களை பொதுக்கூட்டங்களை நடத்தி அதை பற்றிய விளக்கத்தை தெளிவை மக்களுக்கு கொடுப்பார்கள். அதற்கு பிறகுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் சட்ட போராட்டம். அது போய்க்குவாங்க. சட்ட போராட்டம் ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம். நீங்க அட்வொகேட் சொல்லினா அவர் போயிடுவாரு. நீங்க சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிற நேரத்துல மக்கள் மன்றத்துல வந்து இது சரிதான் அப்படின்னு ஒரு விஷயம் புதுச்சுன்னு வைங்களேன், அரசியல் ரீதியா நீங்க பின்னாடி ஆயிட மாட்டீங்க. நீங்க ஒரு விஷயத்த கருத்தை கரெக்டா தான் சொல்றீங்க. இப்ப அவனுக்கு அவன்கிட்டே கருத்து இல்லாம இல்ல, அவன் என்ன சொல்றான், எஃப்சிஆர் எதுக்கு நாங்க ரெகுலேட் தானே பண்றோம், நாங்க வந்து டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்தா தானே அதை தப்புங்கிறோம், அது வந்து அரசுக்கு எதிராக போகக்கூடிய விஷயமா இருந்தா தான் தப்புங்கிறோம், இல்லீகல் மணிலாம் உள்ள வந்துருது அதனாலதான் நாங்க தப்புங்கிறோம்னு அவன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தானே சட்டத்தை ஏற்றுறான். அவன் வெறுமனே பாராளுமன்றத்துக்கு போய் சட்டத்தை ஏற்றினான், நீங்க வந்து நீதிமன்றம் போய் அதை தடுக்கிறீங்க, இவ்வளவுதான ரூல் இல்லையே. அவன் பிரச்சாரம் ஜிஎஸ்டி குறைக்க போடுறாங்க, அது ஒரு நியூ ரூல், மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை குறைக்கிறான். குறைச்சிட்டு என்ன பண்றான், கடையா போய் மோடி உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாருங்கிறான். எதுக்கு சொல்றான், என்ன பண்றான், பெர்செப்ஷன் பில்ட் பண்றான். அந்த பெர்செப்ஷன் பில்டிங் தான் அரசியல் கட்சிக்கு முக்கியமானது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இங்கதான் பாயிண்ட், நாங்க சட்ட போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு பாஜக இங்க பெர்செப்ஷன் பில்டிங் பண்றதை அவன் அலோவ் பண்றான். நீ பண்ணிக்க,
நான் அவங்க ஆளுதான். அதை தடுக்கிறதுல தாவேக மட்டும் தான் பொறுப்பு இருக்கா, மத்த கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கா? முதன்மை பொறுப்பு தாவேக்காக தானே இருக்கு. எங்க பொறுப்பு நாங்க 100% நிறைவேற்றிட்டோம்ல. நீங்க கேட்கிற கேள்வியே தப்பாச்சு. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. எங்க பொறுப்பு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீ பாடம் எடுக்காதங்கிறோம். நீ செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. நாத்து அடிக்குது போ, அங்க கழுவ வேண்டிய அழுக்கு நிறைய இருக்குது அங்க. நீ எங்களுக்கு வந்து பாடம் எடுக்காதங்கிறோம். டீலிமிட்டேஷனா நாங்கள் தான் முன்னோடி. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதிர்ப்பதா நாங்கள் தான் முன்னோடி. ஓய்சிஏ எம்.எம். அப்துல்லா சாருடைய இதை வாங்கி தான் பார்த்தாரு ஜேபிசில. இது வரலாறு. அப்ப வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டா நாங்கள் தான் முன்னோடி அதை எதிர்ப்பதில்லை. அது சட்டப்பூர்வமாக இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமாக இருந்தாலும் சரி, பர்செப்ஷன் பில்டிங்காக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, புலரங்கு கூட்டங்களாக இருந்தாலும் சரி, கருத்தரங்கங்களாக இருந்தாலும் சரி, சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னோடி. எங்களுக்கு வந்து நீ பாடம் எடுக்கிற. நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் பச்சா, நீ உனக்கும் இந்த காலத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீயே ஒரு பாஜகவுடைய பிராக்சி, நீயே பாஜகவுடைய கள்ள குழந்தை. உங்க கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் தான் உனக்கு அந்த பேரே வச்சாரு. கள்ள குழந்தை கிடையாது, இது ஒரு நல்ல குழந்தை, பாஜகவுடைய நல்ல குழந்தை. அது கிரவுண்ட்ல பிஜேபி பர்செப்ஷன் பர்ஃபெக்டா பில்ட் ஆகிட்டு இருக்குது. பாருங்க, எதையெல்லாம் ஒரு காலத்தில் ஐயோ தமிழ்நாட்டில் இப்படியா அப்படின்லாம் நினைச்சாங்களோ சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? மாடு இருக்கிற விவகாரமாக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, மதம் மாறுபவர்களுக்கு முன்னாடி இடஒதுக்கீடுலாம் வந்து இது தடை செய்யப்பட்ட பிறகுதான் நிறைய பேர் தெரிய இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜீவோலாம் ஸ்டாலின் போட்டிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல, இப்படிலாம் போட்டிருக்காரா? மதம் மாறியவர்களுக்கு என்ன செய்வது? அந்த மனிதர்கள் வந்து தன்னுடைய ரிசர்வேஷனுடைய பெனிஃபிட்ஸை விட்டுறக்கூடாது. அதுக்கு நம்ம அவங்களை எந்த காஸ்ட்ல வைக்கிறது? இப்படி எல்லாம் ஒரு தலைவர் யோசிச்சிருந்திருக்காரு. அதெல்லாம் போராடி பெற்ற பல உரிமைகளை நான் எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ 2 வாட்டி நேஷனல் அந்தம் பாடினா என்ன தப்பு? தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பாடினா என்ன அப்படின்னு கேட்கிற கம்யூனிட்டி வந்துருச்சு. 20 தடவை பாடலான்ட்டார் அவரே. அதாவது நானா பதில் சொல்லணும் இப்போ இதுக்கு? வெங்கடேசன்லாம் அப்படி மாறுவாருன்னு எவன் நினைச்சான்? ஆனா வச்சாங்க அடுத்தது. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் வந்து நான் அதை கலந்துக்க மாட்டேன், ஜனாதிபதியை நடத்தி ஆளுநரை நடத்திட்டு போட்டோம். இதுக்கு தானடா சொன்னோம். பாடினா என்ன தப்புன்னு கேட்டீங்களே. அப்போ பர்செப்ஷன் பில்டிங்ல பிஜேபி களத்தை ஜெயிச்சுட்டு வருதா இல்லையா? மாநில உரிமைகளை பறிகொடுத்தா என்ன தப்புன்னு கேட்கறத இங்க களத்துல செஞ்சுட்டு நாங்க கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு நாங்க பண்றது. கோர்ட்டுக்கு போனோம், தோத்துட்டோம். கோர்ட்டுக்கு போவது மட்டும் ஒரு கட்சியுடைய வேலை அல்ல. களத்தில் மக்கள் மன்றத்தில் இதுதான் சரி என்பதை புரிய வைக்க வேண்டியது ஒரு கட்சியுடைய வேலை. தடை செய்வதில் உச்சநீதிமன்றத்துக்கு தானே அதிகபட்ச அதிகாரம் இருக்குது, அதுல அல்லது நீதித்துறை தான் அதிகபட்ச அதிகாரம் இருக்கு. மறுக்கல. ஆனால் நீதித்துறையினுடைய பல்வேறு முடிவுகள் மக்கள் மன்றத்தில் எது எழுகிறதோ அதை சார்ந்துதான் இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஃபார்மர்ஸ் ஆக்ட். அந்த ஃபார்மர்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றத்துல தன் போராட்டத்தின் வாயிலாக, உச்சநீதிமன்றம் முடியாதுன்னு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு ரிலீஃபை கொடுத்துட்டாங்க. அந்த ரிலீஃப் எல்லாம் ஏத்துக்க முடியாது, நீ நல்ல ரிலீஃபா கொடுன்னு போராடினாங்க. ஏன்னா மக்கள் தான் முக்கியம். உங்களுடைய நிலைப்பாடே தப்பு. ஃபர்ஸ்ட் சொல்ல போனா பாபர் மசூதி தீர்ப்புடைய முடிவு என்னவா இருந்தது? பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளுக்கு ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லிட்டாரு. ஏஎஸ்ஐ ஃபைண்டிங்ல உள்ள கோயில் தான் இருக்குது அப்படிலாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெரும்பான்மை மக்களுடைய மனதை. அப்போ 2 முக்கியம் சொல்ல வர்றேன். பல நேரங்களில் நீதித்துறையுடைய முடிவே மக்கள் மன்றத்தினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இருந்திருக்கிறது. மக்கள் மன்றம் என்ன நினைக்கிறதோ அதுவாக தான் இருந்திருக்குது. அப்படி இல்லை என்றாலும் கூட நீதித்துறை என்பது தனி மெக்கானிசம். அது வந்து ஃபைனல் ரெசார்ட் தான் உங்களுக்கு நீதிமன்றம். உங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் நீங்கள் கருத்தியலை உருவாக்க வேண்டும். ஆனால் மக்கள் மன்றத்திலே மாநில உரிமைகளை விட்டு தந்தால் என்ன பெரிய விஷயம்? எஃப்சிஆர்ஏ வந்தால் என்ன ஆயிரப்போகிறது? மாடு இருக்கிறதுக்கு தடை வந்தால் என்ன ஆயிரப்போகிறது என்று முஸ்லீம்களையே பேச வைத்ததெல்லாம் உச்சகட்ட கொடூரம். தலித்துக்கு எதிரான விஷயங்களை பேச வன்னியரசு சட்டமன்றத்தில் எழுந்திருத்து பாஜகவை பற்றி வாய் திறக்க முடியாமல் சபாநாயகர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உச்சபட்சம் இல்லையா? அதையெல்லாம் சகித்து கொண்டு அதிகாரம் கிடைச்சா போதும் என்று இந்த மக்களை மாற்றியவர்கள் பாஜகவிற்கு சாதகமாக இந்த மண்ணை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் விவசாய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் துரோகி, விவசாயிகளின் எதிரி விஜய், விவசாயிகளை பற்றிய கேள்விகளுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல், பயிர்க்கடன் தள்ளுபடியை பற்றி எந்த பதிலையும் இன்றைய தேதி வரை சொல்லாமல் இப்ப கூப்பிட்டுருக்காரு விவசாயிகள். அது கூட முதலமைச்சர் வர மாட்டார், அதுக்கு கூட முதலமைச்சர் வர மாட்டார். அப்படி நான் தெரியாம கேட்கறேன். அப்படி என்ன வேலை இருக்கு அவருக்கு? இதுக்குன்னு ஒரு சட்டமன்றம் கூடுகிறது இதை விவாதிப்பதற்கு. இதை விட பெரிய வேலை என்ன இருக்கும் உங்களுக்கு? இப்பதான் நான் கேட்கறேன், உனக்கு நொற்ற வேலை டீலிமிட்டேஷன் தேவையான்னு கேட்கறேன். நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு எம்பி இருக்குது, உனக்கு என்ன இருக்கு? உன் வேலை என்ன? டீலிமிட்டேஷனை கூட்டுறதுக்கு விஜய் தலைமையில் அனைத்து எம்பிக்கள் கூட்டம், தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறதுக்கு நேரம் இருக்கிற உனக்கு விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு ஏன் நேரம் இல்லை? அப்போ எதிர்கட்சி தலைவர் நேற்றைய தினம் மிகச்சரியாக கொண்டு வந்து ஒரு புள்ளியில நிறுத்திட்டார். கத்துறவன் 1000 கத்துவான், கூச்சல் போடுறவன் 1000 கூச்சல் போடுவான். பாயிண்ட் இஸ் பாயிண்ட், கிளியரா இருக்குது. விஜயின் அரசு விவசாயிகளின் நலனுக்கு எதிரான ஒரு துரோக அரசு, விவசாய எதிரி அரசு.
இந்த சூழல் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.